என் உடன்பிறவா உறவுகளே, என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல முக்கியமான நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள பற்றிய வீடியோக்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கள பார்த்து அதன்படி ஏற்பதும், அதன்படி நடப்பதும், நடக்காமல் விடுவதும் உங்களுடைய சொந்த விருப்பம் தான். எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல பற்றி பார்க்க போறோம். அந்த தகவல் என்ன அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளே, என்னுடைய நண்பர்களே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கமெண்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. வாங்க நாம அது என்ன தகவல்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர். ஸ்பான்சர் keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buyMode.shop/links/OF593744A92130798A6B53E8. Sponsor content. Hashtag BuyMode. Hashtag BuyMode e-shopping. Hashtag BuyMode online. Hashtag BuyMode shopping. Hashtag BuyMode application. இந்த BuyMode ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க. ஷாப்பிங்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் தலை சிறந்த புத்திசாலிகள் உள்ள முதல் 5 நாடுகள் எது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போய் அது எந்தெந்த நாடுன்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு தனி மனிதனை நாம் ஒரு புத்திசாலியாக அளவிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் அது அளவிடுறதுக்கு ஒரு அளவுகோலாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்கியன்றது புத்திசாலித்தனத்தின் ஒரே அளவுகோல் அல்ல என்னும் சொல்கிறாங்க. பல்வேறு கலாச்சாரங்கள், கல்வி மற்றும் கற்றலுக்கு எவ்வாறு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் தான் ஒரு புத்திசாலிகள் நிறைந்த நாடுகள் அப்படின்னு அவங்க கால்குலேஷன் பண்ணுறாங்க. நாம் உலகத்திலேயே அதிகமான புத்திசாலிகள் உள்ள நாடுகளில் இருக்கிற முதல் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் தாங்க. இந்த ஜப்பான் நாடை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம். காரணம், இவங்க அந்த உலகப்போருக்கு பிறகு ஹிரோஷிமா, நாகசாகி என்ற அந்த 2 இடத்துலையும் அணுகுண்டு வீசி அழிந்து போன அந்த சுவடே இல்லாத அந்த இடத்துலேருந்து அவங்க முளைச்சி இன்றைக்கி வல்லரசு நாடாக விளங்கிட்டு இருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரும் குறையாது அப்படின்ற பழமொழிக்கேற்ப ஆட்கள் அவங்க உயரம் குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய அறிவாற்றலும் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய சுறுசுறுப்பும் இன்றைக்கி உலகளவில் புகழ்ந்து பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு அவங்க மிகவும் திறமைசாலிகளும் அறிவாளிகளும் சிறந்து விளங்குகிறாங்க. இந்த ஜப்பான் நாட்டில் அதிகபட்ச சராசரியாக ஐக்யூ பார்த்திங்கன்னா 112.30.
அதாவது 30 உடன் ஜப்பான் பட்டியலில் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அங்கே கடினமான கல்வி முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆசிரியர்களுக்கும் கடின உழைப்பு மற்றும் மரியாதையை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்குகிறாங்க. நிபுணத்துவமான ஒரு சிறந்த அறிவாளிகளாக திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற குடும்பங்கள் அவர்களின் கல்வி முயற்சி மற்றும் திட்டங்களை ஆதரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் மாணவர்களின் கல்விக்கென ஒரு பெருந்தொகையை இந்த நாட்டு அரசு செலவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக அதிக புத்திசாலிகள் கொண்ட நாடுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹங்கேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹங்கேரி நாட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஹங்கேரி நாட்டில் 111.23 சராசரி ஐக்கியூவுடன் ஹங்கேரி இரண்டாவது இடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாடு கணிதம் மற்றும் அறிவியலில் வலுவான பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் ஹங்கேரியிலிருந்து வந்திருக்காங்க, உருவாகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள பள்ளிகள் STEM அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து நம்ப முடியாத சிக்கல் தீர்க்கும் திறன்களை வளர்க்க மாணவர்களை ஊக்குவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பல புதிய கண்டுபிடிப்புகள் இந்த நாட்டிலிருந்து அதிகப்படியாக உருவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹங்கேரி நாடு இரண்டாவது இடத்துல முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக அதிக அறிவாளிகள் கொண்ட நாடாக விளங்குறது தைவான்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்றத நாம் போய் பார்க்கலாம். தாய்வானில் பார்த்திங்கன்னா சராசரியாக 111.19 மூன்றாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அவர்கள் கல்வியில் செய்யும் அதிக முதலீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசாங்கம் கல்வியில் தான் அதிகப்படியான முதலீடு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகளை மேம்படுத்தவும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அத்தியாவசிய ஆதரவை வழங்கவும் அரசாங்கம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களின் பாடத்திட்டம் சற்று சவாலானது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கே உள்ள தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பாடத்திட்டம் மிகவும் கடினமானது. இது மாணவர்களை கடினமாக உழைக்க தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க படிக்கும்போதே ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக வரணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் இவங்க ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இவங்களுடைய கல்வி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தாய்வான் நாடு உலகத்திலேயே மூன்றாவது அறிவாளிகள் நிறைந்த நாடாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நான்காவதாக அதிகப்படியான புத்திசாலிகள் உள்ள நாடு அப்படின்னா இத்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது சிறிய நிலப்பரப்பை கொண்டு இருந்தாலும் எப்படி இந்த அளவுக்கு அதில் அறிவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்றத நாம் இப்போது பார்க்கலாம் வாங்க. இத்தாலி 110.83 சராசரி ஐக்கியூவுடன் இத்தாலி 4வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இத்தாலியில் கல்வி முறை படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இஷ்யூஸோ ஏதாவது ஒரு கண்டென்ஸோ ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அதை பற்றியான விமர்சனங்கள், அதாவது என்னென்னா அதை பற்றியான தெளிவான டிஸ்கஷன் அங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது மாணவர் பாடங்களை பற்றிய ஆழமான புரிதலை பெற உதவுகிறது. ஸோ டிஸ்கஷன் நடக்கும்போது தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திட்ட அடிப்படையிலான கற்றல் அங்கு பொதுவானது. மாணவர்கள் அதிக ஈடுபாடுடன் இருக்கவும் சிக்கலான கருத்துக்களை சிறந்த மற்றும் சுவாரஸ்யமான முறையில் புரிந்து கொள்ளவும் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய பாடத்திட்டத்தில் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத சிக்கலான பாடங்களாக இருந்தாலும் இல்லை ரொம்ப கடினமான பாடங்களாக இருந்தாலும் அதை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இந்த டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு முறை அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நடைமுறை கல்வி அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்றாங்க. அதாவது நடைமுறை கல்வினா பழங்காலத்தில் தெரியும் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு இது தெரியாது, சாஃப்ட்வேர்லாம் பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது, சாஃப்ட்வேர்லாம் வந்தது, அதை பற்றிய அப்டேட் இமிடியேட்டாக அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சூழ்நிலைக்கு அதே கம்ப்யூட்டரில் ஏஐ டெக்னாலஜி இப்போது அதிகப்படியாக இந்த உலகத்தை ஆட்கொண்டுகிட்ருக்கு. அந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜியை அவங்க இப்போது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கரண்ட் அப்டேட் என்ன வேணுமோ, இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இங்கே
கல்வி பாடத்திட்டங்களை அவங்க அமைச்சு செயல்படுறாங்க. இதன் மூலியமாக தான் இத்தாலி சிறந்த அறிவாளிகள் கொண்ட 4வது நாடாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் 5வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிக அறிவாளிகள் கொண்ட 5வது நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பரப்பளவில் மிக சிறிய நாடு தான். பல எதிரிகள் மத்தியில் நடுவில் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சவுத் கொரியா சராசரி பார்த்தீங்கன்னா 110.80 IQ உடன் 5வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் தென்கொரியா வந்து பார்த்திங்கன்னா அதன் உயர் போட்டி கல்வி முறைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட பள்ளி நேரங்கள் மற்றும் கூடுதல் பயிற்றுவித்தல் ஆகியவை நாட்டில் பொதுவானதாக இருப்பதால் இங்கு மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான அழுத்தத்திற்கு ஆளாவதாக நம்பப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேரம், இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு 10 மணி நேரமோ இல்லை 11 மணி நேரமோ கல்வியில் வந்து அதாவது பள்ளிகளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதிகப்படியான போட்டித் தேர்வுகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கல்வியாளர்களுக்கான இந்த முக்கியத்துவம் சர்வதேச சோதனைகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அவங்க செயல்படுறதால இவங்களுடைய கல்வியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் மிகவும் அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குது, அவங்க சாதனையெல்லாம் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக தென்கொரியா 5வது அறிவாளிகள் அதிகமாக கொண்ட நாடாக விளங்குது. என்ன மக்களே, இந்த 295 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கிலேருந்து ஏன் பிடிக்கிறாங்கன்றத இப்போது இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் தவிர்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த இஎம்ஐக்கான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு இதிலிருந்து அவங்க தங்களுடைய அந்த 295 ரூபாய் இழப்பை அவங்க தவிர்க்கட்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.